2 மினிட்ஸ் யோகாவில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சமையல் நாங்கள், அதாவது ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி சமையல் இன்றைக்கி. அது என்ன சமையல்னு பார்த்துருவோமா? வாங்க பார்த்துடலாம். அக்கா கொண்டாங்க போடுங்கக்கா. இன்றைக்கி என்னக்கா சமையல் பண்ணிக்கிங்க? இன்னைக்கு ஒயிட் ரைஸ், ஹாட் ரைஸ். எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியுங்கக்கா. தமிழ் சாப்பாடு அரிசி திம்பான்னு சோறு திம்பான்னு. என்ன குழம்புக்கு? அது கறி குழம்பா? சுக்கடிக்காய். என்ன காய்? சுக்கட்டிக்காய் குழம்பு. இந்த மணத்தக்காய்மாங்களே, இது என்னக்கா? முட்டை. அதென்ன காய்? அதுதான் பாவக்காய். பாவக்காய்? எஸ் நமக்கு பிடிச்ச பாவக்காய். ஏக்கா பாவக்காய் வச்சா பாவம் இல்லையா? பாவக்காய் சாப்பிட்டா பாவம்லாம் போயிருமாம்மா. நெசமாவா? நிஜம்தான். வயிற்றுக்கு பூச்சி போகும்பாங்க. பாவமும் போகுமா? நம்ம என்ன பாவம் செஞ்சுருக்கோமோ அது போயிருமாம்மா. அப்போ கஷ்டத்துக்கு பாவக்காய் சாப்பிட்டா சரியாக போயிருமா? எஸ். வாரம் புதன்கிழமைக்கு பாவக்காய் சாப்பிடணும். சுக்கட்டி கீரை குழம்பு வச்சுருக்கீங்க, அதை சுக்கட்டி கீரை காரமே. சுக்கட்டி கீரை இல்லை, காய் இருக்குல்ல, அதில் காய். ஆமாம், அதை மணத்தக்காளி காய் குழம்பு, மீன் குழம்பு மாதிரி வச்சிடணும். அப்படியா? பாவக்காயை வந்து மீன் ஃப்ரை பண்ணிட்டீங்க. பாவக்காயை வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். அப்படியா? அது மீன் கருவாடு மாதிரி இருக்குது. பரவாயில்ல. அதுக்கு ரெண்டுக்கும் நியூட்ரல் பண்ண ஒயிட்டுக்கு முட்டை, நல்லா வெள்ளை குடி காட்டிருக்கு. குழம்புக்கும் பாவக்காய்க்கும். பரவாயில்லக்கா. எப்படி காசு மிச்சப்பட்டீங்க போல தெரியுது சிக்கனமான செலவில் சமையல். என்னதான் பிரியாணி சாப்பிட்டா கூட இதுக்கு ஈடாகாது. ஓகேங்க்கா, என்னமோ நானும் காப்பாற்றுறோம்.